ஹலோ வெல்கம் பேக் டு ஒருத்தர் பிஜன் எடிட்டர். இந்த சிராஜ் நம்ம கேஜில் பிறந்து வளர்ந்தது தான். நல்லா குண்டா இருந்த புறா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஒல்லி ஆகிட்டு இருந்துச்சு. என்ன ரீசன் அதை பிடிச்சி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அதோட வால் ஃபுல்லாகவே பேன் தொலை தான் இருந்துச்சு. உங்களுக்கு நார்மலாக பார்க்குறதுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை உங்களுக்கு மேக்ரோவில் போட்டு காட்டுறதுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ பேன் இருக்குன்னு. மனுஷங்களுக்கு இருக்க மாதிரியே புறாங்களுக்கு இந்த பேன் தொலை உண்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த புறா வந்து வெயிட்டே போட விடாது. அதோட ரெக்கையை வேறு சேர்த்து அரிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த ரெக்கையை நான் வந்து வெயிலில் காட்டமிச்சு எல்லா பூச்சுமே அப்படியே கலைஞ்சு ஓடும். நீங்கள் நிறைய தடவை நோட் பண்ணியிருப்பீங்க, புறா பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கையை விரிச்சிட்டு வெயிலில் படுத்துருக்கதை. அதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த பேன் தொலையை கொஞ்சம் அது நேச்சுரலாக கட்டுப்படுத்துறதுக்காக தான். இதை நம்ம மெடிசன் மூலமாக ஈஸியாக க்யூர் பண்ணலாம். இப்போ நான் பியூடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து எடுத்திருக்கேன். இந்த மருந்து ரொம்ப எஃபெக்டிவான மருந்து. இதை 1 லிட்டருக்கு 1.5 ml வந்து நான் வந்து கலக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரே தான் அடிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக வந்து வாளியில் கூட மொத்த புறாவே முக்கி எடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 5 லிட்டரில் 6 லிட்டர்லையோ 2 ml 3 ml வந்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வாளியில் முக்கி எடுக்கிறதோட இந்த ஸ்ப்ரே அடிக்கும் போதுச்சுன்னா நமக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும், ஆனால் எங்கெங்கே பேன் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக அடிச்சு அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். நம்ம வாளியில் முக்க முடிச்சா அதோட கண்ணில் அந்த தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி அந்த புறா குடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மருந்து அடிக்கிறதுனால இந்த பேன் மட்டும் போகாது, மாதிரி ஒரு பூச்சி இந்த மாதிரி ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கும். அந்த பூச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து அடிக்க முடிச்சா ஒன்று வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். மருந்து அடித்த கொஞ்ச நேரத்தில் எல்லா பூச்சியுமே அப்படியே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை நம்ம நார்மலாக ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா வெயிலில் போய் காஞ்சி மொத்த பூச்சியும் அப்படியே விழுந்துடும். உங்கள் புறாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்கள் புறாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டுக்கு பிரோஜனமாக அது வெயிட்டும் போடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவ் ரிமூவ் வரது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.